2026 தமிழக தேர்தல் மே 4 முடிவு கள நிலவரம் என்ன? தமிழக அரசியல் வரலாற்றில் எப்போதும் இல்லாத அளவிற்கு இந்த முறை வாக்குப்பதிவு 85% தாண்டியுள்ளது. ஏப்ரல் 23ஆம் தேதி மக்கள் அளித்த தீர்ப்பு இப்போது பெட்டிகளில் பத்திரமாக உள்ளது. இன்னும் வெறும் 5 நாட்களே இருக்கிறது. மே 4ஆம் தேதி காலை தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சர் யார் என்பது தெரிந்துவிடும். இந்த தேர்தல் முடிவு வெறும் ஆட்சி மாற்றம் மட்டுமல்ல, இது தமிழக அரசியலின் அடுத்த 10 ஆண்டு கால போக்கை தீர்மானிக்கப் போகிறது. வாக்குப்பதிவு சதவிகிதம் யாருக்கு சாதகம்? இந்த 85% வாக்குப்பதிவு எதை காட்டுகிறது? பொதுவாக அதிக வாக்குப்பதிவு இருந்தால் அது மாற்றத்திற்கான அறிகுறியாக பார்க்கப்படுகிறது. ஆனால் இந்த முறை திமுக மற்றும் அதிமுக ஆகிய இரு கட்சிகளும் தங்கள் வாக்கு வங்கியை தக்கவைக்க கடுமையாக போராடியுள்ளன. குறிப்பாக கிராமப்புறங்களில் பெண்களின் வாக்குப்பதிவு அதிகமாக உள்ளது. இது ஆளுங்கட்சியான திமுகவின் திட்டங்களுக்கு கிடைத்த வரவேற்பா அல்லது எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்பு அலையா என்பது மே 4ஆம் தேதி காலை தெரிந்துவிடும். விஜயின் டிவிபிகே புதிய அரசியல் சக்தி. விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தான் போட்டியிட்ட முதல் தேர்தலிலேயே 20% வாக்குகளை பெற்று பல தொகுதிகளில் முடிவுகளை தலைகீழாக மாற்றும் என்று அரசியல் விமர்சகர்கள் கணித்துள்ளனர். குறிப்பாக திருச்சி கிழக்கு மற்றும் பெரம்பூர் தொகுதிகளில் விஜயின் செல்வாக்கு பெரிய அளவில் எதிரொலித்துள்ளது. இளைஞர்களின் வாக்குகள் சிதறாமல் விஜய்க்கு விழுந்திருந்தால் தமிழகத்தில் புதிய அரசியல் அலை உருவாவது உறுதி. திராவிட கட்சிகளின் பல பரீட்சை. முதலமைச்சர் ஸ்டாலின் தலைமையிலான திமுக கூட்டணி கடந்த 5 ஆண்டு கால சாதனைகளை முன்னிறுத்தி ஆட்சியை தக்கவைக்க போராடுகிறது. மறுபக்கம் எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக தனது கொங்குமண்டல கோட்டையை விட்டுக் கொடுக்காமல் போராடியுள்ளது. சேலம், ஈரோடு போன்ற மாவட்டங்களில் அதிமுகவின் வாக்கு வங்கி நிலைத்திருப்பது திமுகவுக்கு பெரிய சவாலாக அமையும். இந்த இரண்டு கட்சிகளுக்கு இடையே நடக்கும் இந்த போட்டி சில தொகுதிகளில் மிகவும் கடுமையாக இருக்கிறது. சீமானும் திருமாவளவனும் தீர்மானிக்கும் சக்திகள். நாம் தமிழர் கட்சியின் சீமான் தனித்து போட்டியிட்டு 12% வாக்குகளை நெருங்கினால் அவர் பல தொகுதிகளில் வெற்றி தோல்வியை தீர்மானிப்பார். அதேபோல் விசிக தலைவர் திருமாவளவன் திமுக கூட்டணியில் இருந்து சமூக நீதிக்காக குரல் கொடுத்து தலித் வாக்குகளை ஒருங்கிணைத்திருப்பது திமுகவுக்கு ஒரு வலுவான பலம். இவர்களின் வாக்கு சதவிகிதம் திமுக அல்லது அதிமுகவின் வெற்றி வாய்ப்பை நேரடியாக பாதிக்கும். இன்னும் சில நாட்களில் அந்த மர்மம் விலகப் போகிறது. மே 4ஆம் தேதி தபால் வாக்குகள் எண்ணப்படும் போது முதல் ஒரு மணி நேரத்தில் கள நிலவரம் என்னவென்று தெரிந்துவிடும். தமிழகம் மாற்றத்தை விரும்புகிறதா அல்லது அதே திராவிட ஆட்சியை தொடர நினைக்கிறதா? உங்கள் எதிர்பார்ப்பு என்ன? கமெண்டில் சொல்லுங்கள். தொடர்ந்து தேர்தல் முடிவுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் அன்சாரி சேனலை இப்போது சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.